told your friend you're not okay? And tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பி கல்யாணத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சீர் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இணைச்சீர். இது வந்து தம்பி அக்காவுக்கான ஒரு முக்கியமான ஒரு சீர். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். போன பதிவில் வந்து அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றதோட முடிச்சிருப்பேன். இப்போ வந்து பாத பூஜை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா சமூகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தப்போ வந்து தன்னோட அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்து அப்பா அம்மா பார்க்குற ஒரு பொண்ணையோ இல்லை அப்பா அம்மா பார்க்குற ஒரு பையனையோ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு கிஃப்டடான ஒரு விஷயங்க. அது ஒரு தனி உணர்வு. அவங்களுக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுத்து அவங்க வந்து பார்த்து அந்த கல்யாணத்தை வந்து நடத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து திருப்பி செய்யக்கூடிய ஒரு கைமாறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய திருமணமும் சரி, என் தம்பியோட திருமணமும் சரி, அப்பா அம்மா வந்து பார்த்து அவங்களோட விருப்பப்படி நடந்த ஒரு திருமணம் தான். இந்த இடத்துல அப்பா கொஞ்சம் அப்படியே கண்ணு கலங்கினாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சமாளிச்சிட்டாங்க. இப்போ வந்து அப்பா வந்து தாய்மாமாவுக்கு பொட்டு வச்சு மாலை போடுறாங்க. இது வந்து அம்மாவோட அண்ணா. என்னோடய மாமனாரும் இவங்க தான். நான் வந்து சொந்த தாய்மாமன் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் உங்களோட மாமியார் வீட்டு சொந்தத்தை காணாமேன்னு சொன்னீங்க. எங்கள் 2 பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 99% வந்து அதாவது காமனான சொந்தங்கள் தான் வச்சுக்கோங்களேன். தனிப்பட்ட முறையில் இவங்க சொந்தம் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால தான் நான் மென்ஷன் பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய மாமா, சின்ன மாமா எல்லாத்துக்கும் வந்து மாலை போட்டு அவங்க வந்து தம்பிக்கு வந்து போட்டு வைக்கிறாங்க. இப்போ தாய்மாமா ஸ்தானத்தில் வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தம்பிக்கு வந்து போட்டு வைப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு சீருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறவுகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான ஒரு சீர் வந்து வச்சுருக்காங்க பாருங்களேன் அந்த காலத்துலேயே. அந்த வகையில் வந்து தாய்மாமாவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயந்தான் இது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இணைச்சீர் வந்து ஆரம்பிக்க போகுது. அக்கா தம்பிக்கு உறவுக்கான ஒரு சீர் இது. இணைச்சீர் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கூடிய சீர்களில் வந்து கடைசி சீர், ரொம்ப முக்கியமான ஒரு சீர். சகோதரன் கல்யாணத்தப்போ வந்து சகோதரி வந்து பண்ணக்கூடிய ஒரு சீர், ஒரு உரிமையுள்ள ஒரு சீர் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை வந்து அதாவது அக்கா தங்கச்சி கூட பிறக்கலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட சித்தி பொண்ணோ பெரியம்மா பொண்ணோ இல்லை சித்தப்பா பொண்ணோ அவங்க தங்கச்சி முறை அக்கா முறையில் யார் இருக்காங்களோ அவங்க வந்து இந்த சீர் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த இணைச்சீர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நாட்டுக்களில் முன்னாடி போயிட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இணைச்சீர் வந்து தொடங்கணும். அதுக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கா வீட்டுக்காரர் தான் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து துணை மாப்பிள்ளையாக இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பொண்ணோட தம்பியோ அண்ணனோ வந்து துணை மாப்பிள்ளையாக வந்துடுவாங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டுக்காரர் தான் வந்து தம்பிக்கு வந்து துணை மாப்பிள்ளையாக இருந்து எல்லாருமே பண்ணுவாங்க. மாமா முறை வேணும் அப்படிங்கிறனால அவங்க எல்லாருமே வந்து மாலை போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஐதீகம். அதாவது தோலில் வந்து ஏதோ வெத்தலை மாதிரி வச்சதோ சாங்கியம் வந்து பண்ணாங்க. அது பேர் எனக்கு சரியாக தெரியலை. முடிஞ்ச வரைக்கும் என்னால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிற மாதிரி நான் டெக்ஸ்ட்லேயுமே நான் கொடுத்துருக்கேன். இந்த சீர் வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறையா விஷயங்கள் வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணத்தப்போ அந்த சீர்கள் பண்ணும்பொழுது கூட எனக்கு அவ்வளோ அர்த்தங்கள் தெரியலைங்க. தெரியும், இருந்தாலும் இந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக தான் இதை பண்ணோமா அப்படின்ற மாதிரி நான் கற்றுக்கிட்டேன். அதனால் நான் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கள் வந்து சுற்றி வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் உள்ளே வந்து அதாவது இணைச்சீர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடை வந்து அமைப்பாங்க. எங்கள் சமூகத்தை சார்ந்த எல்லா கல்யாணங்கள்லையும் பார்த்திங்கன்னா மண்டபத்தில் ஒரு ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காகவே ஒரு ஸ்டேஜ் வந்து டெக்கார் பண்ணியிருப்பாங்க. கல்யாணத்துக்கு உண்டான நிகராக வந்து அந்த ஸ்டேஜ் வந்து டெக்கார் பண்ணியிருப்பாங்க.
நம்ம தம்பி கல்யாணத்தப்போ வந்து எப்படி அந்த இணைச்சீர் நடக்கக்கூடிய இடத்த வந்து டெக்கரேட் பண்ணிக்காங்க கூட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா தாலியும் முகூர்த்த புடவையும் இருக்குது. எங்கள் வழக்கப்படி எங்களோட தாலி வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். அந்த கொடியிலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறு வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. தாலி வந்து கழுத்தில் போட்டதுக்கப்புறம் 3 முடிச்சு வந்து மாப்பிள்ளை இப்படி தான் வந்து எங்கள் திருமணம் வந்து நடக்கும். 3ஆம் நாள் வந்து தாலி பிரித்து கோக்கிறது அந்த மாதிரியான வழக்கங்கள் எதுவுமே கிடையாது. இணைச்சீர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து முகூர்த்த புடவை தாலி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் தலைமையில் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகணும். இப்போ வந்து அந்த இணைச்சீர் நடக்கக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த இணைச்சீர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட அக்காவோ தங்கச்சி அந்த இணைச்சீர் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து கல்யாண பொண்ணு மாதிரியே வந்து அலங்காரம் வந்து பண்ணிட்டு வரணுமாங்க. அது எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு பனாரசி சாரீ இருந்தது, ஏன்னா வந்து இணைச்சீர் அப்போ புடவை மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஒரு பனாரசி சாரீ இருக்குன்னு சொல்லிட்டு அதை மாற்றிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்னோட தங்கச்சி மாமியார் தான், இல்லை கௌதமி நீ வந்து இதுக்கு வந்து பட்டு புடவை கட்டி கொஞ்சம் நல்லா நகையெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா அழகாக ரெடியாகி வா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீரை நீ பண்ணுறதுலையே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓடி போயிட்டு நான் சாரீ மாற்றிட்டு வந்தேன். இந்த புடவை வந்து நான் வந்து முகூர்த்தத்தப்போ கட்டலாம் அப்படின்னு நான் வாங்கியிருந்தேன். வாங்கும் பொழுதே ஆசாசியாக முகூர்த்தத்தப்போ கட்டணும்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து சரி சொல்கிறாங்களே, அதுவும் இல்லாமல் நான் சாரீ எதுவும் எடுத்துகிட்டும் போகல, எக்ஸ்ட்ரா சாரியெல்லாம். ஓகே நம்ம வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் போயிட்டு வேறு ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்துடுறேன், அதனால் நீ வந்து இணைச்சிருக்கு இந்த சாரீ போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த சாரீ வந்து நான் போட்டேன். இந்த சாரீ வந்து ஸ்ரீதேவியில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு என்னமோ வீடியோவில் பார்க்கும்போது அந்தளவுக்கு அழகாக இல்லையோ அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது. அது ஏன் அப்படின்னு தெரில. ஒருவேளை மாலை அதெல்லாமே போட்டு ரொம்ப அப்படியே க்ளோஸ் பண்ணதுனால எனக்கு அந்த சாரியோட இது வந்து தெரியலையான்னு தெரில. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சாரீ வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சாரீ. எங்கள் சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மங்கள வாழ்த்து வந்து பாடுவாங்க இணைச்சீரப்போ. நான் உங்களுக்கு வந்து அதை அப்படியே ஃபுல் வீடியோவே நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போயிடலாம். எதனால் இணைச்சீர் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களும் நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கேப்ஷன்லேயே உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா சகோதரன் சகோதரியோட அந்த பந்தம் வந்து எந்த இடத்துலையும் வந்து குறையாது அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி கல்யாணத்துக்கு வந்து பண்ணிக்கிறதுக்கு சகோதரனை வந்து அனுமதிக்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் தான் இந்த இணைச்சீர் வந்து பண்ணுறாங்க. நான் வந்து ஓகே பண்ணி தான் என் தம்பி வந்து கல்யாணம் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரிங்க. இது வந்து ஒரு அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம், அவ்வளோதான். அதுக்காக தான் வந்து இணைச்சீர் வந்து பண்ணுறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காவியாவோட முகூர்த்த புடவை, நாளைக்கு கட்ட போகிற முகூர்த்த புடவை. இப்போ வந்து தம்பி வந்து அந்த இணைச்சீர் அதை முடிக்கிற வரைக்குமே வந்து தம்பி வந்து அரிசிக்குள்ளே தான் அந்த மாதிரி கை வச்சுட்ருக்கணும். அதுக்காக அந்த விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அவர் வந்து விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அந்த இணைச்சீர் வந்து தொடங்க போகிறாங்க. எனக்கு வந்து இந்த இணைச்சீர் நடக்கிறப்பெல்லாம் மணி வந்து ஒரு 4:30 மணிக்கிட்ட இருக்குங்க. நான் காலையில் எழுந்திரிச்சது 2 மணி. அவ்வளோ டயர்டுங்க, ஒரு மயக்கம் வர ஸ்டேஜ்லாம் நின்றுட்டுருந்தேன்.
கோளையை எடுத்து பிறந்தவனே சொல்லி வந்து சந்திரரும் சூரியரும் சபையோர்கள் வந்து நின்றார். தேங்காய் முகத்தமிட்டு செல்வோ விநாயகருக்கு மாதாவுடனே இணைச்சீர் வந்து முடிக்கிறப்போ வந்து மணி 5:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொந்தங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் நைட் வந்து ரிசப்ஷனுக்கும் போயிட்டு ரெடியாகி வரணும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இணைச்சீர் முடிகிற வரைக்கும் அவ்வளோ அழகாக வந்து இருந்த அந்த இணைச்சீர் வந்து நல்லபடியாக வந்து முடிச்சு கொடுத்தாங்க. எனக்கு வந்து எனக்கு அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்ததுங்க. ஒரு கல்யாணத்தில் வந்து ஒவ்வொரு சீருக்கும் நம்ம எவ்வளோ கூட இருக்கிறத வந்து அந்த கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு, கல்யாண வீட்டு ஆளுங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு முக்கியமானது அப்படின்றத வந்து நான் இந்த இதில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் மனோஜோட மேரேஜில் எந்த ஒரு சீருமே நான் மிஸ் பண்ணல. கூடவே எல்லா சீருக்கும் நான் இருந்தேங்க. இப்போ வந்து இணைசீர் வந்து முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி என் முகத்துலேயே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ டயர்டு. என்னடா கௌதமி உருன்னு இருக்காங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் இல்லைங்க, நான் டயர்டில் வந்து இருக்கேன். இணைச்சீர் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மணமகனோட அறைக்கு வந்து போகணும். இப்போ வந்து கையில் வந்து நான் முகூர்த்த புடவை வந்து பிடிச்சிருக்கேன் பாருங்களேன். அதுக்கு அடியில் வந்து ஒரு சொம்பில் வந்து தண்ணி வச்சு அதுக்கு மேலே தான் அந்த புடவை வந்து மூடி கொடுத்தாங்க. இப்போ வந்து நான் நடக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக நடந்தனாலும் அந்த சொம்புலேருந்து தண்ணி வந்து அலம்பி கண்டிப்பாக புடவை மேலே சிந்திடுமே அப்படிங்கனாலும் ரொம்ப அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கேன். நிறைய பேர் வந்து தம்பியோட முகூர்த்தம் வீடியோக்காகவும் ரிசப்ஷன் வீடியோக்காகவும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது தெரியும். அடுத்தது வந்து தம்பியோட ரிசப்ஷன் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஹோப் வந்து என்னோட முக்கியமான நிகழ்வுகள் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.